Vlog 3 ஷாப்பிங் டு டிமார்ட். வீட்டிலேருந்து கிளம்பி அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. சரி நாங்கள் இருக்க ஏரியாவில் மட்டும் தான் மழை பெய்யுது. அதனால் சரி நாங்கள் வண்டி எடுத்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து 2 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா மழையை காணோம், ஒன்றும் காணோம். வெயில் வந்து பல்ல எழுச்சிட்ருக்கு. வீட்டிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் தாங்க, அதுக்குள்ளே வந்துச்சு. இதோ வந்துட்டேன். இது மதுரை அவனியாபுரம் டிமார்ட்டுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 12 மணிக்கு உள்ளே வந்தோம். திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு 3 மணி ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட் எடுத்து நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்வீட்டோட எந்த விஷயம் செஞ்சாலும் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் பிஸ்கட்லேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். அதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி, கோதுமை அந்த ஐட்டம் பக்கம் போனோம். விலை எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க, சீப்பாக இருக்குது. நம்ம லோக்கலில் வாங்குறத விட விலையும் கிலோவுக்கு வந்து 20 ரூபா 30 ரூபா கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொருளும் கூட ரொம்ப தரமாக இருக்குது. அங்கே வாங்கினோம்னா வண்டு பூச்சி அது இதுன்னு இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குது. நம்மளே பார்த்து நம்மளே அளந்து எடுத்துக்கலாங்க. அப்புறம் தேவையான பொருள்லாம் எடுத்து வண்டியில் வச்சுட்டு அடுத்து வந்து இப்போ பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு வந்து லூஸ் வந்து 167 ரூபா, அதில் ஸ்டாண்டர்டு வந்து 175 ரூபா. அந்த மாதிரி 2-3 வேரியண்ட்டில் இருக்குது. நம்ம பார்த்து தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பொன்னி அரிசி வந்து 58 ரூபா கிலோ போட்டிருக்காங்க. அப்புறம் பிரியாணி ரைஸ் வந்து 106 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அரிசி வாயில் நுழையாத அரிசி 56 ரூபா போட்டிருக்காங்க. அதை எடுத்து வந்து இன்னொரு அரிசி போட்டிருக்காங்க 71 ரூபாய்க்கு. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், மிளகு அந்த ஐட்டத்துக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து மிளகு பாருங்கள் ரேட் என்னென்ன போட்டிருக்காங்க பாருங்களேன். மிளகு வந்து 100 கிராம் வந்து 155 111 ரூபா. அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மிளகு ரேட்டெல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை எடுத்து எண்ணெய் பாக்கெட் ஐட்டம் பாருங்கள், நீங்களே ரேட்டை பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் இதெல்லாம் ஐட்டம் இருக்கும். துவரம் பருப்பு ஃபஸ்ட்டுக்கு சொன்னேன்ல ரேட்டை பாருங்கள், 175 ரூபா. ஸ்டாண்டர்டா ப்ரீமியம் 188 ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேகி ஐட்டம், மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்லாம் இருக்குது. அது நம்ம வந்து மொத்தமாக வாங்கினோம்னா ரேட்டு வந்து கம்மியாகும் நமக்கு. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக பர்ச்சேஸை முடிச்சாச்சு. வண்டி தள்ள முடியாமல் தள்ளிட்டு வராது, லோடு அதிகமாகிடுச்சு. அப்படியே பில் போகிற இடத்த பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்தனால கிளம்பியாச்சுங்க பில்லை போட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ரேட் எவ்வளோ மொத்தம் வாங்கியிருக்கோம் பாருங்களேன், 4654 ஓவா ஆயிடுச்சு. எல்லாம் மேடிச்சு கழிஞ்சு ஷாப்பிங் கழிஞ்சா நீ எல்லாத்தையும் அடுக்கணும். இதை வீடு கொண்டு போய் சேர்க்கறதுலாம் இருக்கு. ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி வண்டியில் வச்சாச்சுங்க. இதில் நான் வேறு உட்காந்து போகிறேன், எப்படி போப்பேன்னு தெரில. அவ்வளோதாங்க, அடுத்த சந்திப்போம். டாடா, பாய் பாய்.